ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்லைஸ் கார்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்லைஸ் கார்டோட கிரெடிட் லிமிட்டை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி நம்மளோட கிரெடிட் லிமிட்டை வந்து அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட கிரெடிட் லிமிட் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 15,000 ரூபாய் தான் இருந்தது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்லைஸ் கார்டை பற்றி நிறையவே வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே என்னோட அக்கௌண்ட் தான். என்னோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 15,000 மட்டும்தான் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிரெடிட் லிமிட்டை வந்து 55,000க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55,000 எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிரெடிட் லிமிட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மெயில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களோட கிரெடிட் லிமிட்டை இப்போ வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். உங்களோட கிரெடிட் லிமிட் இப்போ வந்து 55,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட அப்ளிகேஷனை போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாலிட்டியாகவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ 15,000லேருந்து 55,000 எனக்கு வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 40,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த கிரெடிட் லிமிட்டை நீங்களும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட கிரெடிட் லிமிட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆன மெயில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, வி இன்க்ரீஸ் யுவர் கிரெடிட் லிமிட் to 55,000 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு என்ன ரீசனால் என்னோட கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ஸோ நான் எப்படி இதை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 20,000 இல்லை ஒரு சிலருக்கு வந்து 40,000 இது மாதிரி அப்ரூவல் வந்து ஆகியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மந்த் இருக்கும். ஸோ அவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட கிரெடிட் லிமிட்டை தாண்டியுமே யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கிரெடிட் லிமிட் ஒருத்தருக்கு வந்து 60,000 இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது 15,000 கொடுத்துருந்தாங்க. அது 15,000 இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறாமல் தான் இருந்தது. பட் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிறகு தான் அப்ளை பண்ணாங்க. நான் தான் வந்து அப்ளை பண்ணி கொடுத்தேன். ஸோ அப்ளை பண்ணி அடுத்த 6 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நிறையவே ஷாப்பிங் அண்ட் பர்ச்சேஸ் வந்து பண்ணி அவங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து ஒரு 3-4 டைமுக்கு மேலேயாவது ஃபுல்லாகவே காலி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட கிரெடிட் லிமிட் வந்து இதுக்கு முன்னாடி 25,000 இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கிரெடிட் லிமிட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டை வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ண உங்களோட கிரெடிட் லிமிட் அடுத்த 6 மந்த்தில் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரல். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண சொல்லி நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறது மூலமாக நம்மளோட ரெஃபரல் மூலமாக அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னாலுமே நம்மளோட கிரெடிட் லிமிட்டை இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 300 rupees வரைக்கும் நமக்கு வந்து கேஷ்பேக்காக வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஷ்பேக் வந்து கொடுக்கறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அதிகமாக ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் தேர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த ஸ்லைஸ் கார்டு. உங்களோட ஸ்லைஸ் கார்டோட கிரெடிட் லிமிட்டை நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி அவங்க வந்து ஸ்லைஸ் கார்டில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கார்டு ரிசீவ் ஆனதுமே ஷாப்பிங் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 300 rupees வந்து கேஷ்பேக்கும் கிடைக்கும். அதே டைமில் உங்களோட கிரெடிட் லிமிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஷாப்பிங் பண்ண உடனே உங்களுக்கு கேஷ்பேக் வேணால் கிடைக்கும். ஆனால் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இப்படி அதிகமாக ரெஃபர் பண்ணும்போது உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து ஒரு 10,000 20,000 இது மாதிரி 40,000 கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த 2 மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்லைஸ் கார்டோட கிரெடிட் லிமிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்லைஸ் கார்டை வாங்கி வச்சு அப்படியே வச்சுருக்கீங்க, யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னும் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா கூட பரவாயில்ல. ஸோ உங்களோட கிரெடிட் லிமிட் இதனால் கூட இன்க்ரீஸ் ஆகுது. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்லைஸ் கார்டெல்லாம் யூஸ் பண்ணலை. எனக்கு அதிகபட்சமாக 15,000 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 2 டைம் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து நான் வந்து காலி பண்ணி நான் வந்து
வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அதர்வைஸ் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ நான் வந்து அதிகமாக நம்ம ஷேர் பண்ணுறது, ரெஃபர் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி ஜாயின் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்போ கிரெடிட் லிமிட் வந்து 15,000லேருந்து 55,000 எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு ஸ்லைஸ் கார்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஸ்லைஸ் கார்டுக்கு அப்ளை பண்ணலை, உங்களுக்கும் ஸ்லைஸ் கார்டு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே நம்மளோட ரெஃபரல் கோடுமே வந்து கொடுத்துருக்கேன். இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஸ்லைஸ் கார்டு வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டு யூஸர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஸ்லைஸ் கார்டு அப்ரூவலும் ஆகிருக்குது. உங்களுக்கு ஓரளவு சிவில் இருந்தாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்லைஸ் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்லைஸ் கார்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 மெத்தடை ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கிரெடிட் லிமிட்டை ஈஸியாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.